அத்தை இப்பதானே கஞ்சி அஞ்சலிக்கு ஊட்டி விட்டேன்னு சொன்னாங்க. ஆனா டஸ்ட்பின்ல இருக்கேன். இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல கஞ்சி கொடுத்தாங்க, நான் தான் ஊட்டி விட்டேன். சம்திங் ராங். ஐயோ பாக்குறாளே. அஞ்சலிக்கு கஞ்சி ஊட்டி விட்டேன்னு சொன்னாங்க. ஆனா மொத்த கஞ்சும் டஸ்ட்பின்ல இருக்கேன். என்னவா இருக்கும்? சரி கேட்டலாம். அத்தை, சொல்லு வசந்த். ஹலோ அக்கா, உடனே கிளம்பி மருத்துவ மையத்துக்கு வரியாக்கா? என்னாச்சு? அக்கா, இங்க ரேவதி ஆண்டி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கக்கா, சீக்கிரம் வாங்கக்கா. நான் இங்க வேற ஒரு வேலையா வந்திருக்கேன். என்னாச்சுன்னு சொல்லு. ஐயோ அக்கா, நேர்ல வாங்கக்கா. நீங்க நேர்ல வாங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். என்னால ரேவதி ஆண்டியை சமாளிக்கவே முடியலக்கா, உடனே வாங்கக்கா. சரி வரேன், வை. அத்தை, நான் அவசரமா வெளியே போக வேண்டியிருக்கு, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா, நான் அஞ்சலியை பாத்துக்கிறேன். வரேன் அஞ்சலி. அப்பாடா அப்பாடா, கொஞ்ச நேரத்துல இந்த இலக்கிய பீதிய கிளப்பிட்டா. மா, அந்த சிக்கனை முழுசா திங்க முடியாம போச்சுமா. ஏய், இப்ப அதுவாடி முக்கியம். இந்நேரத்துக்கு இலக்கியா கையில சிக்கியிருந்தா சிக்கன் மாதிரி நம்மளுக்கும் மசாலா தடவி எண்ணெயில பொரிச்சிருப்பா. நல்ல வேளை தப்பிச்சோம். ஏய், இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும்டி. சரி சரி. வசந்த், என்ன வசந்த்? நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்கக்கா, உள்ள வாங்க. என்ன வசந்த், எதுக்கு அவசரமா போன் பண்ணி வர சொன்ன? அவ்வளவு அவசரமா என்ன? என்னால ரேவதி ஆண்டியை சமாளிக்கவே முடியலக்கா. வர வர ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறாங்க. ஏ, இன்னைக்கு என்ன பண்ணாங்க? முதல்ல சாப்பாடு மருந்த சாப்பிடாம பிடிவாதம் பிடிச்சாங்க. ஆனா இப்ப பச்சை தண்ணி கூட தொட மாட்டேங்கிறாங்கக்கா. வயித்துல எதுவுமே இல்லாம திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. ஐயோ, இப்படியே விட்டா உசுருக்கு ஏதோ ஆபத்து ஆயிடும்னு டாக்டர் கம்பல் பண்ணி ட்ரிப்ஸ போட்டு விட்டாங்க. ஆண்டி நடந்துக்கிற விதத்தை பார்த்து டாக்டர் கோவமாயிட்டாங்க. ரேவதி அம்மா பொறுப்பா மெடிசன் எடுத்துக்கலனா எங்களால எதுவும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, ரேவதி அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? சரி, நீ இங்கே இரு, நான் உள்ள போய் அவங்கள பாத்துட்டு வரேன். ஏங்கா, நான் வந்தா என்ன? டேய், சொன்னா புரிஞ்சுக்கோ. நாங்க லேடிஸ் ஏதாவது பர்சனலா பேசுவோம். அங்க நீ எதுக்கு? இங்கே வெயிட் பண்ணு, நான் வரேன். சரிக்கா. அத்தை, எப்படி இருக்கீங்க அத்தை? சாரி அத்தை, வீட்ல கொஞ்சம் பிரச்சனை, அதான் உங்களை பார்க்க வர முடியல. இனிமே கரெக்டா வந்து நான் உங்களை பாத்துக்கிறேன். எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்களாமே, ஏன் இப்படி பண்றீங்க? இருங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நீ வந்து ஊட்டு வேணுதான் நான் சாப்பிடாம இருக்கேனா? கௌதம் கிட்ட நான் தான் பெத்த அம்மான்னு சொல்லணும்னு போன்ல சொன்னேன்ல, அத செஞ்சியா? அதுக்கப்புறம் இந்த பக்கமே உன்னை காணோம். ஏன் வரல? அத்தை, அது வந்து நீ ஏன் வரலன்னு எனக்கு தெரியும். ரேவதி இப்படி எதையாச்சும் கேப்பா, அதுக்காக உண்மையை சொன்னா உன் அத்தை ஜானகி மனசு கஷ்டப்படும். இவ கொஞ்சம் நல்லா சாக போறவ தானே. அது வரைக்கும் கௌதமா அப்ப கூட்டிட்டு வரேன் இப்ப கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம் தானே நினைச்சேன். அப்படிதானே? அத்தை, என்ன இப்படி பேசுறீங்க? நான் அப்படி நினைப்பேனா? அப்புறம் ஏன் கௌதம் கிட்ட நான் தான் அம்மான்னு இது வரைக்கும் சொல்லல? அது நான் சோறு தண்ணி இல்லாம கிடைக்கிறேன்னு சொல்லியும் அத நீ கண்டுக்கல. அதுக்கு என்ன காரணம்? நீ தடுமாறும் போதே தெரியுது. என் பிள்ளைக்கு உண்மை தெரியணும்னு நான் சொன்னதும் ஜானகி கிட்ட ஓடி போய் கௌதம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லட்டுமான்னு அனுமதி கேட்டிருப்ப. அவ முடியாதுன்னு சொல்லி உன்னை தடுத்திருப்பா.
என்கிட்ட வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம இந்த பக்கமே வராம விட்டுட்டேன். சரிதானே? அத்தை, என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. உன் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நான் இன்னும் 100 வருஷம் வாழ போறேனா? நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் புள்ள என்ன அம்மானு கூப்பிடணும்னு சொல்லி கெஞ்சிரனே. அது உனக்கு புரியலையா இலக்கியா? புரியுது அத்தை. நான் நிச்சயமா உங்க ஆசையை நிறைவேத்துறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன் டைமே என்கிட்ட இல்ல. நான் எப்படி உனக்கு டைம் கொடுக்கறது? அதெல்லாம் முடியாது. உடனே கௌதம் இங்க வந்தாகணும் இலக்கியா. அத்தை, ப்ளீஸ் அத்தை, நான் பெரிய சிக்கல்ல இருக்கேன். அந்த அஞ்சலி கார்த்திகோட சேர முடியலங்கிற சோகத்துல விஷத்தை குடிச்சிட்டா. அவ இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கா. என்ன ஆனாலும் அஞ்சலி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஜானகி அத்தை உறுதியா இருக்காங்க. இதுக்கு நடுவுல நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுங்க அத்தை. என் வேதனை உனக்கு புரியலையா இலக்கியா? நான் 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளையோட வாழ ஆசைப்படல. நான் செத்ததுக்கு அப்புறமாவது எனக்கு மகன்ற முறையில அவன் கொல்லி போடணும்னு தான் சொல்றேன். இந்த அளவுக்கு ஆசைப்படுறது கூட எனக்கு தகுதி இல்லையா? என்னை ஏன் எல்லாரும் சேர்ந்து சாகடிக்கிறீங்க? ஜானகி தான் புரிஞ்சுக்காம பண்றானா? நீயும் என் மனசை நோகடிக்கிறியே. இது நியாயமா? அத்தை, அத்தை, இங்க பாருங்க. உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் மறக்கல. எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ் அத்தை, என்ன நம்புங்க. எனக்கு இப்ப உன்னை விட்ட வேற யார் இருக்கா நம்புறதுக்கு? நீதானே இப்ப எனக்கு சாமி மாதிரி தெரியுற. ஆனா ஒண்ணு, இதுதான் உனக்கு கடைசி. இந்த தடவை நீ கொடுத்த வாக்க காப்பாத்தலனா இனிமே நீ என்ன பார்க்க வராத. அத்தை, நீ வந்தா என் பிள்ளையோட இங்க வா. கிளம்பி போ. அதான் 10 நாள் டைம் சொல்லிருக்கேன்ல. நான் சாப்பாடும் மருந்தும் சாப்பிடுறேன், நீ போ. என்னக்கா, ரேவதி ஆண்டி கிட்ட பேசுனீங்களா? சாப்பிடறேன்னு சொல்லிட்டாங்கல்ல? ஆ, இனி அவங்க சாப்பிடுவாங்கடா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க ஏன்க்கா அப்படி ரகலை பண்ணாங்க? இப்போ ஒத்துக்கிற அளவுக்கு அப்படி என்ன சொன்னீங்க? அது வந்து நீங்க ஏதோ அவங்களுக்கு வாக்கு கொடுத்ததா என்கிட்ட சொன்னாங்க. அது என்னக்கா? அது ஆமா, வாக்கு கொடுத்தபடி ரேவதி ஆண்டி யாருன்னு கௌதம் மாமா கிட்ட சொல்ல போறீங்களா? வசந்த், இப்ப நீ என்ன சொன்ன? எல்லாம் எனக்கு தெரியும்க்கா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். அப்போ மாமா ரேவதி ஆண்டியோட மகனாக்கா? அது வசந்த், பயப்படாதக்கா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். மாமா பாவம் இல்ல, பெத்த தாய் இருந்தும் அந்த அன்பை அனுபவிக்க அவருக்கு கொடுத்து வைக்கல. ஆனா 10 நாளுக்குள்ள மாமா கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிட்டு வரேன்னு ரேவதி ஆண்டிக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்களே, அதை செய்ய முடியுமா? இந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சா குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துருமேக்கா. ஆமா வசந்த், அது நினைச்சா என் உடம்பே நடுங்குது. நான் உண்மையை வெளியே சொன்னா ஜானகி அத்தை உயிரை விட்டுருவாங்க. சொல்லலன்னா ரேவதி அத்தை உயிர் தானாவே போயிடும். இதுக்கு நடுவுல நான் ஏன் உயிரை கையில புடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன்? இப்போதைக்கு ரேவதி அத்தைய காப்பாத்த எனக்கு வேற வழியே தெரியல. அவங்க மருந்து மாத்திரை சாப்பாடு சாப்பிட்டாதானே உடம்பு குணமாகும். அதான் அப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். இத பாரு, ரேவதி அத்தை தான் கௌதமோட பெத்த அம்மாங்கிற உண்மைய நீ தப்பி தவறி கூட யார்கிட்டயுமே சொல்ல கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண. அதான் சொன்னேனேக்கா. பண்ணுடா. சரி, சத்தியமா என்னால உண்மை வெளியே வராது. எக்காரணத்தை கொண்டும் குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு மருமகளை நீ கஷ்டப்படுற. அதுக்கு நானும் உறுதுணையா இருப்பேன்.
நீ அந்த குடும்பத்துல வாழ்க்கப்பட்டதுக்கு மாமாவும் ஜானகியாத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட நல்ல குடும்பத்துக்குள்ள எதுக்குங்க அஞ்சலியை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அவ மறுபடியும் உள்ள வந்தா அந்த வீட்டையே சுக்குநூறா உடைச்சிருவாளே. ஆமா, அஞ்சலி உண்மையாவே திருந்திட்டாளா? திருந்துட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.